போட்டு போட போறீங்க, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களா. நன்றி நன்றி. எதுக்காக நீங்கள்லாம் இங்க வந்திருக்கிறீங்கன்னா, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தர வந்திருக்கிறீங்க. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் தொகுதி, இதோ இங்க நிற்கிற அசோகன், அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறீங்க. ஆக ஏற்கனவே இந்த ஆட்சியினுடைய கொடுமை தாங்க முடியல. ஆனா நீங்க அந்த ஆட்சியின் கொடுமை விட இந்த கொடுமை, வெயில் கொடுமை பரவாயில்ல, அதுதான் எங்களுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆகவே நான் நீண்ட நேரம் உங்களை வெயில்ல கொடுமைப்படுத்த, நிக்க வைக்க நான் விரும்பல. பேசிதான் தீரணுமா? எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம். ஆகவே உங்களுடைய வரவேற்பை அந்த எழுச்சியும் பார்க்கிறப்போ நிச்சயமா நம்ம தான் வெற்றி பெற போறோம். உதயசூரியன் தான் வெற்றி பெற போகுது, அதுல சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைங்க தம்பி. கொடிகள் மறைக்கிறோம், இறக்கிறோம் கொஞ்சம். போதுமா? மத்தியில் நடக்கக்கூடிய, மோடி தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்தணும். ஆக மோடி ஆட்சி என்பது மோசடியான ஆட்சி. அது மோடிங்கிறது ஒரு சர்வாதிகாரி. இங்க ஒன்னு இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. எடப்பாடிங்கிறது ஒரு உதவாக்கரை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு அப்படியே அடிபணிஞ்சு கையை கட்டுறது மட்டுமில்ல, காலில் விடுறது, காலில் விழுந்த விட பரவாயில்ல, காலிலே தவடுறது. ஆக இதெல்லாம் இது பாருங்க, என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் டாக்டர் அன்புமணி தான் சொல்லுவாரு. அவங்க தான் இப்ப சேர்ந்திருக்காங்கல்ல. ஆக இங்க இருக்கக்கூடிய ஆட்சி வந்து ஒரு உதவாக்கரை. ஆக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடின்னு. அது மாதிரி மோடிக்கேத்த எடப்பாடி, எடப்பாடிக்கேத்த மோடி, இப்படியே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அங்கேயும் இங்கேயும். ஆக இந்த ரெண்டு ஆட்சிகளை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் வர்ற 18ஆம் தேதி. ஆகவே 40க்கு 40 புதுவையை சேர்த்து பார்லிமெண்ட்ல ஜெயிக்க போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18ஆம் தேதிக்கு 18, அடுத்த மாசம் 19ஆம் தேதி ஒரு 4 தொகுதி, ஆக 22 நடக்க போகுது. ஆக 22க்கு 22 தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக 22க்கு 22 வரும், அங்க 40க்கு 40 வரும் புதுவையை சேர்த்து. ஆக 40க்கு 40 வர்றப்போ அங்க ராகுல் காந்தி பிரதமராக வர போறாரு. ஆக ராகுல் காந்தி பிரதமராக வந்துட்டா, இங்க 22க்கு 22 ஜெயிச்சுட்டா, அடுத்த செகண்ட் காலி, எடப்பாடி காலி. அதான் நடக்க போகுது. ஒரு வெறும் 97 பேர் இருக்கோம் நம்ம ஏற்கனவே. காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நாம எல்லாம் சேர்த்து 97 பேர் இருக்கோம். இந்த 22 கூட்டி பாருங்க எவ்வளவு வச்சு, 119. 234 பாதி 117. ஆக 119 தானே பெருசு. நாம தானே ஆட்சி, அந்த ஆட்சி படால் காலி தானே. ஆக இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஆக இதனாலதான் இந்த செய்தி வந்து உளவுத்துறை மூலமா மத்திய அரசுக்கு போயிடுச்சு. அதனாலதான் இந்த 22 தொகுதியிலையும் ஏற்கனவே தேர்தலை நடத்தி இருக்கணும்.
ஆனால் 4 தொகுதியை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு பொய்ய சொல்லி, ஸ்டேலாம் கிடையாது, உத்தரவு நீதி தடை உத்தரவுலாம் கிடையாது, இருந்தாலும் அதை ஒத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு போய் அந்த 4 இடத்துல தேர்தல் நடத்துறதுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம அந்த பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். அதை நடத்த போகிறாங்க. இப்போ அதை நடத்த போகிறோன்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது ஒரு 2 இடத்துலையாவது தேர்தலை நிறுத்திட்டா மெஜாரிட்டி திமுக வர முடியாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்காகத்தான் அந்த துரைமுருகன் வீட்டில் போய் ரைடை விட்டாங்க. ஆக இவங்களாக கொண்டு போய் பணத்தை கொண்டு வச்சு இவங்களா முதல் நாள் போய் தேடி தேடி பார்த்துருக்காங்க. ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் இல்லை. துரைமுருகன் வச்சிருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக அவர்கிட்ட போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து யார் வீட்டிலேயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சு இப்படி ஒரு நாடகம். சரி, அது தப்பாக இருந்தால் ஆக்ஷன் எடுக்கட்டும், நான் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ ரோட்டில் செக் பண்ணுறாங்க, கார் போனால் தேர்தல் கமிஷனோட உத்தரவுன்னு சொல்லி 5000 ரூபா வச்சுருக்கிறவன், 10,000 ரூபா வச்சுருக்கிறவன், 50,000 வச்சுருக்கிறவன், வியாபாரம் பண்ணவன், கல்யாணத்துக்கு போகிறவன், காரியத்துக்கு போகிறவன், இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போகிறத கூட அபகரிச்சிட்டு போயிடுறாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிக்கை வீக்குன்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை இருக்குது, அந்த புக்கு கொடுங்க. இதை பாருங்க, தான் வீக்குன்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை இன்னைக்கு எல்லா கடைக்கும் வந்துருச்சு. ஆக இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா படிக்கிறாங்க இந்த பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில் ஒரு பயங்கரமான செய்தி வந்திருக்கு இன்னைக்கு. என்ன செய்தின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு பாருங்க 2016. அப்போ நாம நின்னோம், அவங்களும் நின்னாங்க, அதிமுக ஜெயிச்சிருச்சு. எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1.1 தான் சதவீதம். ஆக அதனால 1.1 அதிகமாக வந்துட்டதுனால அவங்க ஆட்சி. அந்த 1.1 எப்படி வந்துச்சுன்னா பணம் புழக்கம் நடந்திருக்கு. இதை நான் சொல்லலை, டைம்ஸ் இது வீக்குன்னு ஒரு பத்திரிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வீக்குன்னு ஒரு பத்திரிக்கையில் ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே அந்த ஆதாரம் கிடைச்சிருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் ஐடியிலிருந்து ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஐடி வந்து எப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரைடு நடத்தியிருக்கிறாங்க. அதாவது 2016 தேர்தலில் 650 கோடி ரூபாய் சட்டமன்ற தேர்தலை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு 3 பேரை நியமித்து அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் இப்போ துணை முதலமைச்சராக பாருங்க, அவர் இப்போ அமைச்சர்களாக இல்லை, நத்தம் விஸ்வநாதன், அதே மாதிரி வைத்தியலிங்கம். ஆக இந்த 3 பேரையும் நியமித்து இந்த 650 கோடி ரூபாயை வச்சு அதிமுக வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இந்த 3 அமைச்சர்களும் பொறுப்பெடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, ஐடி போய் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, எஸ்ஆர்எம் மைனிங் கம்பெனி, அந்த மைனிங் கம்பெனியில் ரைடு நடத்திருக்கிறாங்க. அந்த ரைடு நடத்தினப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் பூரா இருக்கு. ஓபிஎஸ் எவ்வளோ கொடுத்தது, வைத்தியலிங்கத்தை எவ்வளோ கொடுத்தது, நத்தம் விஸ்வநாதன் எவ்வளோ கொடுத்தது, தேர்தலுக்காக எவ்வளோ போச்சு, எந்தெந்த பூத்துக்கு எவ்வளோ போச்சு, எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ போச்சுன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. ஆக இதை வந்து இன்கம் டேக்ஸ் கைப்பற்றிச்சு. இன்கம் டேக்ஸ் கைப்பற்றி எங்கே கொண்டு வச்சது தெரியுமா? மோடியினுடைய ஆஃபீஸில் கொண்டு வச்சுட்டாங்க. மோடி அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஆக அதை வச்சு தான் மிரட்டி கூட்டை போட்டிருக்கிறாங்க. உண்மைதான். ஆக அன்னைக்கு ஜெயிச்சது காரணமே இதுதான். ஆக பணத்தை வச்சு 650 கோடி ரூபாய் அன்னைக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வெளில வரல. ஆனால் இப்போ வீக்குன்னு பத்திரிக்கையில் எடுத்து போட்டாங்க. இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே கம்பெனின்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு. அந்த குரூப்பில் ஐடி ரைடு நடந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்திருக்கு. அங்கே என்ன கைப்பற்றிருக்கிறாங்கன்னா, குட்கா போதைப்பொருள் இருக்கு பாருங்க. ஏற்கனவே மந்திரி விஜயபாஸ்கர் மேலே, டிஜிபி ராஜேந்திரன் மேலே அந்த கேஸ் இருக்கு, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. ஆகவே அதை இப்போ போய் ரைடு பண்ணப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே கம்பெனியில் ரைடு பண்ணப்போ அங்கே இந்த குட்கா விவகாரம் இருந்திருக்கு. ஆக யார் யாருக்கு மாமூல் கொடுத்தாங்கன்னு பார்த்தா லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்குறாங்க, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக இதெல்லாம் இன்னும் வெளில வரல. அதே மாதிரி தான் கரூரில் அன்புநாதன் வீட்டில் ரைடு பண்ணாங்க. 450 கோடி ரூபா இங்கேருந்து எடுத்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டியில் பணம் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சி செய்தி வந்துச்சு. எந்த ஆக்ஷனும் கிடையாது. செய்யாதுறை எடப்பாடியினுடைய ரொம்ப வேண்டிய எல்லா கான்ட்ராக்டும் அவர் தான். ஆக அவர் வீட்டில் ரைடு வந்துச்சா வெளியில்? விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்துச்சு, அதை ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்களா? தலைமைச் செயலகத்திலே ரைடு நடந்துச்சு, ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்களா? ஆக இப்படித்தான் இருக்கு.
ஆக இப்போ திமுக மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ சில கட்சி தொடர்கள் முன்னணி வீட்டெல்லாம் போய் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துலாம் நம்ம என்றைக்கும் கவலைப்பட போகிறதில்ல, அதை பார்த்து பயப்பட போகிறதில்ல. நம்மெல்லாம் படாவையும் பார்த்துருக்குறோம், தடாவையும் பார்த்துருக்குறோம், மிசாவையும் பார்த்துருக்குறோம். திமுக ஒரு பணங்காட்டினர், எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம். ஆக தேர்தலில் பெரிய வெற்றியை பெற போகிறோம். அது அவங்க கண்ணை உறுத்துது இப்போ. ஆக இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அது நடக்க போகிறதில்ல, தவிடுபடி ஆக போகிறது. ஆக மக்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த வெயிலில், வேகாத வெயிலில் வந்து இப்படி நிற்பீங்களா எங்களை வந்து பார்க்குறதுக்கு? வேகாத வெயிலில் வந்து நம்ம புள்ள கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கு, நம்ம ஊருக்கு வருது. ஆக இலைச்சி போய் வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு நீங்கள்லாம் பேசுறது என் காதுக்கு வருது. எவ்வளோ அழகாக இருந்த மூஞ்சி வெயிலில் போய் அலைஞ்சிக்கிட்டு இன்றைக்கி இலைச்சி போயிருக்க, கருத்து போயிருக்க அப்படின்னு ஆசையாக வந்து என்னை வரவேற்க வந்திருக்கிறீங்க. உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுகிறப்போ என்னென்ன செய்ய போகிறோன்னு தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் குறிப்பாக கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அவங்க சுய தொழில் செஞ்சுக்கிறதுக்கு கடனாக 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்பட இருக்கிறது. 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கக்கூடிய 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலை கிடைக்க போகுது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட இருக்குது. இப்போ பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க, தாய்மார்கள் எல்லாம் டிவியெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க. பாவம், பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆக அந்த கேபிள் டிவியுடைய கட்டணத்தை குறைக்க போகிறோம், பழைய விலைக்கே கொண்டு வர போகிறோம், அதை அறிவிச்சிருக்கிறோம். அதை விட முக்கியமாக நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், கடன் சுமை, இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுக்காக கை செலவுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலை. அதனால் நீங்கள் அணிந்திருந்த அது சிறு சிறு கம்மல், தோடு, மூக்குத்தி இதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கிறீங்க. ஆக அடமானம் வச்சுருக்கிறதுக்காக வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. ஆக அதெல்லாம் மீட்டுக்கிட்டு வருவதற்கு எவ்வளோ பணம் வேணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் தேர்தல் அறிக்கைக்கு பிறகு கூட யோசித்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அந்த வட்டி இல்லாமல் அந்த கடனை நீங்கள் வச்சுருக்க அடமான பொருளை அப்படியே உங்களிடத்தில் எந்தவித வட்டி இல்லாமல் அதை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அதே போல் அனைத்து விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி, மாணவர்கள் தங்களுடைய கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் அத்தனையும் தள்ளுபடி, இப்படி அறிவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேற்ற நீங்கள் அத்தனை பேரும் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவர்கள், ஆகவே அவருக்கு உதயசூரி சின்னத்திலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் தொகுதியில் அசோகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.